குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? Yes, ma'am. சோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 8 ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பிளான்ட்டுக்கு ரிலேட்டடான ஃப்ரூட் வரைக்கும் ஃபார்ம். ஓகே. சோ சீடு எப்படி ஜெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, டார்பன்சி அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். அப்புறமா எப்படி வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீடு வந்து என்னது இஸ் தி ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஒரு பிளான்ட்ல, ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, ஃப்ளவரிங் பிளான்ட் தானே நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதுல இதுல வந்து நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அதுதான் சீடு. ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஒபியூல் வந்து ஒரு சீடா மாறும். ஸோ ரைப்பண்ட் ஒபியூல் தான் சீடா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ ஒரு மெச்சூர் சீடு பாத்தீங்கன்னா வந்து அது ட்ரை ஆகி அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். ஓகே. ஸோ ஒரு மெச்சூர் சீட்ல என்ன ஆகும், அது வந்து ட்ரை ஆயிடும். அது இருக்கிற எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் வந்து எல்லாமே வந்து இதுவாயிடும். அப்புறமா அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அதோடைய டைஜஷன், பிரேக் டவுன் எல்லாமே வந்து என்ன ஆகும், ஸ்லோ டவுன் ஆயிடும். எம்ப்ரியோ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எம்ப்ரியோ தான் வந்து மெச்சூர் ஆகி சீடா மாறுச்சு. கரெக்டா? சோ இந்த மாதிரி மெச்சூரேஷன் டைம்ல என்ன ஆகும்னா ட்ரை ஆயிடும். அப்புறமா வந்து அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாயிடும். சீடு தான் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுடைய ஃபைனல் ப்ராடக்ட். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஒபியூல் தான் சீடா மாறுச்சு. ஒரு மெச்சூர் சீடு ட்ரை அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். இப்போ சீடோடைய கீ பார்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. என்னது, சீடு கோட்டு, அவுட்டர் ப்ரொடெக்ட், அதுல டெஸ்டா டெக்மெண்ட் பார்த்தோம். இன்னர் டெஸ்டா, இன்னர் டெக்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோக்குள்ள வந்து என்ன பார்த்தோம், அந்த சீடுக்குள்ள இருக்கிறது தான் வந்து எம்ப்ரியோ. இட்ஸ் லைக் a பேபி பிளான்ட் இன்சைட் தி சீட். ஸோ இது எம்ப்ரியோக்குள்ள என்ன பார்த்தோம் நம்ம, எம்ப்ரியானல் ஆக்சிஸ் அப்புறமா காட்டிலிடன் பார்த்தோம். எம்ப்ரியானல் ஆக்சிஸ்னா பிளிமியூல் அப்புறமா ரேடிக்கல் பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், பிளிமியூல்ல இருந்தா வந்து ஷூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும். ரேடிக்கல்ல இருந்தா வந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். காட்டிலிடன்ல வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? ஸோ காட்லிடன்ல வந்து ஃபுட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்புறமா வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ சீடு கோட்டு, எம்ப்ரியோ, எம்ப்ரியோக்குள்ள ரேடிக்கல், பிமியூல், அப்புறமா காட்லிடன். காட்லிடன்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், ஃபுட் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்புறமா ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் வந்து இதுல. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன், என்னென்னலாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணா அதுதான் வந்து டார்மன்சி. ஓகே. டார்மன்சி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சோ இது வந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து படிச்சு வந்து முடியும். சோ டார்மன்சின்னா ஒண்ணுமே இல்ல, இது வந்து சீடோடைய ரெஸ்டிங் ஸ்டேஜ் மாதிரி. சோ சீடுக்குள்ள இருக்கிற எம்ப்ரியோ வந்து என்ன ஆகும்னா, சோ சீடுக்குள்ள இருக்கிற எம்ப்ரியோ வந்து grow ஆக ஸ்டாப் பண்ணிடும், இன்ஆக்டிவா இருக்கும். இப்ப நம்ம சீடு சாயில்ல போட்டோம்னா என்ன ஆகும்னா அது அது வந்து grow ஆகும். கரெக்டா? அந்த சீடுக்குள்ள இருக்கிற எம்ப்ரியோ தான் வந்து ஒரு பிளான்ட்டா grow ஆகும். சோ அது நடக்காது. ஓகே. சீடு வந்து டார்மென்சில போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னதுன்னா, டார்மெண்ட் சீடுனா வந்து அது உயிரோட தான் இருக்கும். அந்த சீடு அழிஞ்சு போச்சு, செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்ல, அந்த உயிரோட தான் இருக்கும் அந்த சீடு. ஆனா வந்து ஆக்டிவா இருக்காது. அது ரெஸ்டிங் ஸ்டேஜ், தூக்கத்துல வந்து போயிடும். ஓகே. சோ இந்த டார்மென்சி, ஓகே, இந்த டார்மென்சி இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது, அதுக்கு தண்ணி கரெக்டா கிடைக்காத போது, இல்லைன்னா வந்து அதுக்கு அந்த சாயிலோடைய ஃபர்டிலிட்டி கரெக்டா கிடைக்காத போது, ஏன்னா சன் ஒழுங்கா கிடைக்காத போது, சன்லைட் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது இதெல்லாம் அன்பேவரபிள் கண்டிஷன். அதுக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல, அதுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லாத, கம்ஃபர்டபுளா இல்லாத கண்டிஷன்ல என்ன ஆகும்னா சீடு வந்து டார்மென்சில போயிடும். ஓகே. என்ன ஆகும்னா க்ரோ ஆகாது. அப்படியே அந்த சீடு அப்படியே தான். நீங்க பாத்திருக்கீங்களா, நிறைய இடத்துல எல்லாம் சீடா தான் இருக்கும், அப்படியே க்ரோ ஆயிருக்காது. இல்ல நம்மளே வந்து பிளான்ட் பண்ணும் போது, பிளான்ஸ் பண்ணும் போது சீடு அப்படியே போடுவோம். அது குரோவா இருக்காது, அப்படியே வந்து அந்த சீடா தான் இருக்கும். ஏன்னா அது டார்மன்சில இருக்கு.
அதுக்கு வந்து தண்ணி, வெயில், டெம்பரேச்சர், கார்பன் அது எல்லாமே கரெக்டா வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். டார்மென்சில இருந்து அது உடைச்சிட்டு வந்துடும். ஓகே. சீடு வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் ஜெர்மினேட் ஆகும், பிளான்ட்டா மாறும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து டார்மென்சில போகும். டார்மென்சினா இட் இஸ் அலைவ் பட் இட் இஸ் நாட் க்ரோயிங், இட்ஸ் நாட் ஆக்டிவ்லி க்ரோயிங். ஓகே. ஓகே, இப்போ வந்து இந்த டார்மென்சி ஏன் இம்பார்ட்டன்ட்னா, பிளான்ட் வந்து ஹார்ஷான கண்டிஷன்ல கூட, ஏதாவது ஒரு புயல் வருதுனாலும், ஒரு அஹ், மழை அதிகமா இருக்குனாலும், இல்லைன்னா வந்து காஞ்சிடுச்சு, அப்படியே தண்ணியே இல்ல, ஃபுல்லா காஞ்சிடுச்சுனாலும், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வரும்போது, என்ன இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வந்து இந்த ஹார்ஷ் கண்டிஷன்ல வந்து சர்வைவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். கரெக்ட் தானே? இந்த சீடு மட்டும் இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லயும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பிளான்ட் தாங்கவே தாங்காது. அது கண்டிப்பா அந்த பிளான்ட் டிஸ்ட்ராய் ஆயிடும், இறந்து போயிடும். கரெக்டா இது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இந்த சீடு டார்மென்சில போகிறதுனால இந்த பிளான்ட்டே க்ரோ ஆகாது. அப்போ இது ப்ரொடெக்ஷனா தானே இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதை லைட்டா உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து சீடு அதான் சேஃபான நேரத்துல மட்டும் தான் ஜெர்மினேட் ஆகும் சீடு. ஓகே. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஜெர்மினேட்டே ஆகாது. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அப்படி ஜெர்மினேட் ஆனா என்ன ஆகும்? அந்த பிளான்ட் கண்டிப்பா டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அந்த பிளான்ட் டிஸ்ட்ராய் ஆகுறதுல இருந்து தடுக்கிறது யாரு? இந்த டார்மென்சி தான். ஓகே. ஸோ எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்து இந்த டார்மென்சி பிரேக், நான் சொன்ன ஃபேவரபிள் கண்டிஷன்ல டார்மென்சி பிரேக் பண்ணிட்டு அந்த சீட் ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும், இந்த சீடு வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அது என்னென்ன கண்டிஷன்லாம், என்ன ஃபேவரபிள் கண்டிஷன்னா, போதுமான அளவு தண்ணி. செகண்ட் ஒன், நல்ல டெம்பரேச்சர், அதுக்கு தேவை, அதுக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எனஃப் ஆக்சிஜன். இது மூணுமே அது கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா டார்மென்சி பிரேக் ஆகும். டார்மென்சி பிரேக் ஆயிட்டு ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சீடு பார்த்தோம், அந்த சீடு டார்மென்சி பார்த்தோம், அண்ட் தென் சீடுடைய ஜெர்மினேஷன் வந்து பார்த்தோம். ஜெர்மினேஷன் பார்க்கலாம், லைட்டா அதோடைய அது ஸ்லைட் ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ ஜெர்மினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஜெர்மினேஷன்லாம் என்னதுன்னா, ஒரு டார்மெண்ட் எம்ப்ரியோ டார்மெண்ட் சீடுக்குள்ள இருக்கிற அந்த டார்மெண்ட் எம்ப்ரியோ, ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற எம்ப்ரியோ மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஆகி குரோ ஆகத்தான் ஜெர்மினேஷன் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு டார்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீடு டார்மெண்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த சீடுக்குள்ள என்ன இருக்கும்? எம்ப்ரியோ இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த எம்ப்ரியோ என்ன, இப்போ இதுவும் வந்து டார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு, ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, தூக்கத்துல இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா இது தூக்கத்துல இருந்து எழுஞ்சு குரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே. சோ த டார்மெண்ட் எம்ப்ரியோ ஆக்டிவ் ஆகுதுல, ஆக்டிவா க்ரோ ஆக ஆரம்பிக்கிறதுல, அதுதான் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் சொல்லுவாங்க. ஓகே. எம்ப்ரியோ க்ரோ ஆகும், ஒரு புது பிளான்ட்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ இது ஸ்டார்ட் ஆகும் ஜெர்மினேஷன்? அதுக்கு கரெக்டான சிக்னல் கிடைக்கும் போது என்விரான்மெண்ட். கரெக்ட் தானே? சோ அதுக்கு ஃபேவரபிளான சிக்னல், நல்ல தண்ணி, டெம்பரேச்சர், ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கும் போது அந்த டார்மென்சியை பிரேக் டவுன் பண்ணி இது வந்து ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட், ஆக்டிவா சீடு பண்ண ஸ்டார்ட் ஆகும், ஆக்டிவ் growth வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி டார்மன்சிக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் தேவையோ அதே மாதிரி ஜெர்மினேஷனுக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைன்னா, வாட்டர், மாய்ஸ்டர், ஈரப்பதம் வந்து தேவை. செகண்ட் சேம் சூட்டபிள் டெம்பரேச்சர். தேர்ட் ஒன் ஆக்சிஜன், லைட். சிலதுக்கு வந்து லைட் தேவைப்படும். இந்த லைட் எல்லாத்துக்கும் வந்து தேவைப்படும் இல்ல, யூனிவர்சல் இல்ல. சில சீடுக்கு வந்து லைட் இருந்தாதான் அது க்ரோ ஆகும், சில சீடு லைட் இல்லாம கூட க்ரோ ஆகும். ஓகே. சோ இது வந்து இது வந்து ஒரு பார்ஷியல் தான். மூணு இம்பார்ட்டன்ட், ஒண்ணு தண்ணி, டெம்பரேச்சர், அப்புறமா ஆக்சிஜன், இது மூணு இம்பார்ட்டன்ட். லைட் வந்து இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஜெர்மினேஷனுடைய ஸ்டெப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டோட்டலா எக்ஸாம்லயே வந்து 80 மார்க்ஸ் இருக்குன்னா எக்ஸாம், அதுல 26 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லயே வந்துருக்கு. ஸோ பிளான்ட் பத்தி நம்ம என்னென்ன இது வரைக்கும் பார்த்திருக்கோமோ, அனிமல்ஸ் பத்தி, ஸோ பிளான்ட் பத்தி நம்ம ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், அப்புறமா கிங்டம், மொனீரா, புரோட்டிஸ்டா, அதெல்லாம், அண்ட் தென்
இந்த லெசன் இந்த மாதிரி பிளான்டோட லெசன் மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தரேன். அனிமலோட லெசன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா லிஸ்ட் தரேன். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு வரும்? 26 மார்க் வரும். ஸோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட், நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், டீண்ட மொனீரா அண்ட் ப்ரொட்டிஸ்டா, டிஷ்யூ லெசன், இது எல்லாம் சேர்த்தா எவ்வளவு? 26 மார்க் வரும். ஆல்மோஸ்ட் 85 மார்க்ல இதுவே 26 மார்க் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுக்கப்புறமா வர லெசன் வந்து அது ஒரு 20 மார்க்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ மேக் ஷுர் டு ஸ்டடி. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ஒரு லெசன், உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி சென்ட் பண்றேன், அப்லோட் பண்றேன். நீங்க பாருங்க எப்படி வந்து வெயிட்டேஜ் படி வந்து நம்ம லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜெர்மினேஷன் சொல்லி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ, எது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனோ அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஓகே, புக்ல வந்து நம்ம ரீட் பண்ணி. ஸோ சீடுனா என்ன சொன்னேன்? இட் இஸ் தி ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மெச்சூரிட்டிக்கு அப்புறமா சீடு என்ன ஆகும்? ட்ரை ஆயிடும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து சீடுக்குள்ள இருக்கிற அந்த எம்ப்ரியோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ எப்பெல்லாம் அதுக்கு அன்பேவரபிள் கண்டிஷன்ல இருக்குதோ எம்ப்ரியோ வந்து டார்மென்சியில போயிடும். அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, இன்ஆக்டிவா ஆயிடும், குரோவே ஆகாது. அது உயிரோட தான் இருக்கும், ஆனா அது குரோ ஆகாது. எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதோ அது மறுபடியும் ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும், மறுபடியும் குரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த டார்மென்சினால வந்து பிளான்ஸ் வந்து அன்பேவரபிள் கண்டிஷன்ல, இந்த சீட் வந்து அன்பேவரபிள் கண்டிஷன்ல குரோ ஆகாது. அப்படின்னா பிளான்ட்டும் சேஃப் தான். குரோவே ஆகாதுன்னா அந்த பிளான்ட் அப்படி குரோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அது குரோ ஆகாம அது அப்படியே நிக்குதுன்னா அது வந்து பிளான்ட் சேவ் ஆகிற மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் ஜெர்மினேட் ஆகும்னு சொல்லி அது பார்த்தோம். இப்போலாம் ஜெர்மினேஷன் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜெர்மினேஷன் என்னது? டார்மன்சில இருக்கிற அந்த எம்ப்ரியோ வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து தூக்கத்துல இருந்து எழுஞ்சு குரோ ஆக ஆரம்பிக்குது. எப்போ? அதுக்கு ஃபேவரபிள் சிக்னல் வரும்போது என்விரான்மெண்ட்ல நல்ல தண்ணி, சூட்டபிள் டெம்பரேச்சர், ஆக்சிஜன் எல்லாம் வரும். அப்போ வந்து ஜெர்மினேஷன் க்ரோ ஆகும், அவ்வளவுதான். எம்ப்ரியோ ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ இன்டு அ நியூ பிளான்ட். அதுதான் ஜெர்மினேஷன் ஃப்ரம் டார்மன்சி. இப்போ ஜெர்மினேஷனுடைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து இம்பிபிஷன். இம்பிபிஷன் ஆஃப் வாட்டர். இம்பிபிஷன் ஆஃப் வாட்டர். இம்பிபிஷன்னா ஒண்ணும் இல்ல, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஒரு சீடு வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அது ட்ரை ஆயிடும். இப்போ இந்த ட்ரை ஆன சீடு என்ன ஆகும்னா தண்ணியை அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஜெர்மினேஷன் அந்த சூட்டபிள் சூட்டபிள் ஆன அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன். ஜெர்மினேஷன் ஆனது ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைச்ச உடனே குரோ ஆக ஆரம்பிக்கும். எம்ப்ரியோ குரோ ஆக ஆரம்பிக்கும், சீடு குரோ ஆக ஆரம்பிக்கும். ஜெர்மினேஷன்ல அப்புறம் தண்ணி இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, அப்புறமா ஆக்சிஜன் இருக்கு. இப்போ இந்த தண்ணிய வந்து இந்த ட்ரை சீடு அப்சார்ப் பண்ணுதுல, அது பேர் தான் இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோட இம்பிபிஷனோட மீனிங் என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை தி சீட், பை தி ட்ரை சீடு. இப்போ வாட்டர் வந்து மைக்ரோ பைலார் ரெண்டு படிச்சிருக்கோம்ல நம்ம, கீழே பாட்டம்ல. மேல செலாசல் ரெண்டு இருக்கும், கீழே மைக்ரோ பைலார் ரெண்டு. இது மூலமா வந்து இந்த தண்ணி வந்து வரும் சீடுக்குள்ள, எம்ப்ரியோக்குள்ள, ஒபியூலுக்குள்ள. ஓகே, வாட்டர் எப்படி என்டர் ஆகும்? இட் என்டர்ஸ் மெயின்லி த்ரூ தி மைக்ரோ பைலார். மைக்ரோ பைலார் சொல்லியிருக்கல, சீடு கோட்டுக்கு கீழே, சீடுக்கு கீழே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்ல தான் அந்த ஓப்பனிங்ல தான் போலன் டியூப் என்டர் ஆகும். அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த மைக்ரோ பைலார் எண்ட் இல்ல, மைக்ரோ பைல். ஆக்சுவலி வந்து சீடா மாறும் போது அது மைக்ரோ பைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, சீடு கோட்ல இருக்கிற ஒரு சின்ன ஓப்பனிங், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சீடு கோட்ல இருக்கிற ஒரு சின்ன ஓப்பனிங் தான் மைக்ரோ பைல் சொல்லுவாங்க. மைக்ரோ பைலார் எண்ட் இல்ல, மைக்ரோ பைல் சொல்லுவாங்க. சீடு கோட்ல இருக்கிற ஒரு சின்ன ஓப்பனிங் மைக்ரோ பைல் சொல்லுவாங்க. அது மூலமா உள்ள வந்து தண்ணி என்டர் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னது? ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இப்போ சீடு வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சீடுக்குள்ள வந்து அந்த தண்ணி போனதுக்கு அப்புறமா, சீடு வாட்டர் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இது ஹைட்ரேட் ஆயிடும் நல்லா. ஹைட்ரேட்டா என்ன ஆகும்னா அந்த சீடு ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம். இப்போ எல்லாமே இன்ஆக்டிவ்ல இருந்துச்சு கரெக்டா, எம்ப்ரியோ வந்து டார்மென்சில இருந்துச்சு. இப்போ என்ன ஆகும்னா அது இருக்கிற என்சைம்ஸ், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். என்சைம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும்.
வாட்டர் வந்து என்ன பண்ணும்னா இந்த என்சைம்ஸ் எல்லாம் சீடுக்குள்ள இருக்கிற என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ண வேண்டும். ஆக்டிவேட் பண்ணிடும். வாட்டர் வந்த உடனே சீடுக்குள்ள இருக்கிற என்சைம்ஸ் என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா வந்து ஸ்டோர்டு ஃபுட் இருக்குல்ல, காட்டிலிடல்ல நம்ம ஸ்டோர்டு ஃபுட் இருக்குல்ல, இத சாலிபிள் ஃபார்மா மாத்தும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும். அது குளுக்கோஸா மாத்தும். ஸ்டார்ச்சை உடைச்சு 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 குளுக்கோஸா மாத்தும். புரோட்டீன் ஸ்டோர் ஆன புரோட்டீன் எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு அமினோ ஆசிடா மாத்தும். ஸ்டோர் ஆன ஃபேட் எல்லாமே உடைச்சு என்ன ஆகும்னா ஃபேட்டி ஆசிடா மாத்தும். ஸ்டார்ச்ச குளுக்கோஸா மாத்தும், புரோட்டீன் அமினோ ஆசிடா மாத்தும், அப்புறமா ஃபேட்ஸ ஃபேட்டி ஆசிடா மாத்தும். இந்த இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா வந்து அந்த க்ரோ ஆகுதுல எம்ப்ரியோ, அதுக்கு இது சாப்பாடு மாதிரி. என்னென்ன குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்லாம் என்னது? இட் இஸ் தி ஃபுட், இட் இஸ் தி நியூட்ரிஷன் ஆஃப் தி க்ரோயிங் எம்ப்ரியோ. இப்போ எம்ப்ரியோக்கு என்ன கிடைக்குது? ஃபுட் கிடைக்குது, நரிஷ்மெண்ட், நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது என்ன ஆகும்? க்ரோ ஆக ஆரம்பிக்கும், க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா வந்து சீடு கோட்டுடைய பர்ஸ்டிங். நீங்க பாத்திருக்கீங்கல்ல, நிறைய சீட்ஸ் எல்லாம் சின்னதா ஒரு செடி மாதிரி சின்னதா ஒரு கிரீன் கலர்ல குரோ ஆயிருக்கு. அந்த சீடு அப்படியே உடைஞ்சு கிரீன் கலர்ல குரோ ஆயிருக்கு. ஓகே, சோ அதுதான் வந்து சொல்றேன். நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்லைன்னா வெந்தயம் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த வெந்தயம் வந்து அப்படியே அந்த மண்ணுல போடும் போது அந்த வெந்தயம் அப்படியே லைட்டா பிரேக் ஆகி அதுல இருந்து கிரீன் கலர்ல வர ஆரம்பிக்கும். அந்த பிளான்ட் குரோ ஆக ஆரம்பிக்கும். அதோட மீனிங் அதுதான், சீடு கோட் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸ்வெல்லிங்னால செம்மையா வந்து தண்ணி அப்சார்ப் ஆக என்ன ஆகும்னா அது ஸ்வெல் ஆயிட்டே இருக்கும். ஸ்வெல் ஆக ஆக என்ன ஆகும்னா சீடு கோட் வந்து அப்படியே ஸ்பிளிட் ஆயிடும். அப்படியே ஸ்பிளிட் ஓபன் ஆயிடும். ஓகே, ஸ்டெப் 5 என்னதுன்னா வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் ரேடிக்கல். ரேடிக்கல் வந்து இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து குரோ ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா கீழே 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 போகும். அந்த ரேடிக்கல் குரோ ஆயிட்டு அப்படியே கீழே போகும். கீழே போய் என்ன ஆகும்? ரேடிக்கல் என்ன ஆகும் சொல்லியிருக்கேன். ஆர் ஃபார் ரேடிக்கல், ஆர் ஃபார் ரூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டமா வந்து இதுக்கு. இப்போ மேல இருக்கிற பிளிமியூல் வந்து அப்படியே க்ரோ ஆகி என்ன ஆகும்னா அது ஷூட். ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் தான் க்ரோ ஆகும். ஸோ ரேடிக்கலா பிளிமியூலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீடு கோட்டு பிரேக் ஆன உடனே ரேடிக்கல் தான் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகும். ரேடிக்கல் தான் கரெக்ட் தானே? அப்பதான் ரூட் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆனதான் அந்த 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 பிளான்ட் வந்து அப்படியே அது ஃபிக்ஸ்டா இருக்கும் சாயில். ஃபர்ஸ்ட் பிளிமியூல் வந்து க்ரோ ஆயிடுச்சுன்னா ஏதாவது மழை சடனா அதுக்கு அதுக்கு ஒரு காத்தடிக்கும் போது அப்படியே அது பறந்து போயிடும். இதுக்கு அது கீழே அட்டாச்மெண்டே இல்லை சாயில் கூட. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் க்ரோ ஆகி ரூட் க்ரோ ஆயிடும். அப்பதான் அந்த சாயிலுக்குள்ள அட்டாச் ஆயிடும் ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் வந்து பிளிமியூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஷூட் சிஸ்டமா, ஸ்டெம், லீஃப் அதெல்லாம் க்ரோ. ஓகே, சோ இதுதான். சோ 6 ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? இம்பிபிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் அப்சார்ப் ஆகுது. செகண்ட் ஒன் சீடு ஸ்வெல் ஆகுது. தேர்ட் ஸ்டெப் வந்து என்சைம்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. என்சைம்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் அதுக்கு வந்து ஃபுட் கிடைக்குது க்ரோயிங் எம்ப்ரியோக்கு. இப்போ வந்து ஸ்வெல் ஆக ஆக என்ன ஆகும்னா சீடு கோட் வந்து பிரேக் ஆயிடும். சீடு கோட் பிரேக் ஆன உடனே வந்து ரேடிக்கல் க்ரோ ஆகி ரூட் சிஸ்டமா மாறிடும். செகண்ட் பிளிமியூல் க்ரோ ஆகி ஷூட் சிஸ்டமா மாறிடும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சீடு பிளான்ட்டா வந்து மாறிடும். சோ உங்களுக்கு இவ்வளோடு 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் டைரக்டா இன்ஹிபிஷன் ஆஃப் வாட்டர் சோ மைக்ரோ பைலார் ரெண்டு மூலமா இன்ஹிபிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? கண்டிப்பா புரியவே புரியாது. அதனாலதான் இன்ஹிபிஷன்னா என்ன, எப்படி நடக்குது, மைக்ரோ பைல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ வந்து நீங்க கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாம ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படியே புக்கை ரீட் பண்ணிக்கிட்டே போனா ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. நான் கிளாஸ்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த படிக்கும் போது ஈஸியா ஆயிடும். ஈஸியா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க படிக்கும் போது ஈஸியா உங்களுக்கு அதை படிக்கிறதே புரிஞ்சிருச்சுன்னா மெமரைசேஷன் இன்னும் ஈஸியா ஆயிடும். ஓகே, ஸோ கிளாஸ் வந்து டெய்லி அதுக்காக தான் வந்து நான் அட்டன் பண்ண சொல்றேன். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பேக்லாக் இருந்தாலும் நான் இந்த 2 3 கிளாஸ் அட்டன் பண்ணல, இல்லைன்னா இந்த லெசனே நான் ஸ்டார்டே பண்ணல, இப்போதான் நான் வந்து எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, இப்போவே அட்டன் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தரேன் எல்லா லெக்சர்ஸும். போன லெக்சரோட நான் வந்து அதுல இருந்து எடுத்துலாம் சொல்லி தர மாட்டேன். சோ இந்த லெக்சர்னா அது யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ டு நாட் மிஸ் எனி லெக்சர்ஸ். ஃபோர்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இனிமேல இருந்து நான் எந்த கிளாஸும் 1 ஹவர் தான் கிளாஸ். அந்த 1 ஹவர் கூட உங்களால அட்டன் பண்ண முடியலனா யூ ஷுட் ட்ரை. ஓகே. ஸோ ஜெர்மினேஷனுடைய ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்தேன். நான் அந்த 6 ஸ்டெப் உங்களுக்கு டைப் பண்றேன். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இன்ஹிபிஷன் ஆஃப் வாட்டர். இன்ஹிபிஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் த்ரூ மைக்ரோபைலா ரெண்டு சீடு கொட்டினால. சீடு ஸ்வெல்ல என்ன ஆகும், ஹைட்ரேட் ஆயிடுது. சீட் அந்த தண்ணி உள்ள போன உடனே என்ன ஆகும்னா, என்சைமோட ஆக்டிவிட்டி எல்லாம் என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஸ்டார்ச்ச குளுக்கோஸா மாத்தும், புரோட்டீன் அமினோ ஆசிடா மாத்தும், ஃபேட்ட ஃபேட்டி ஆசிடா மாத்தும். சொல்லும் போது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. இப்போ இந்த சீடு கூட என்ன ஆகும்னா பர்ஸ்ட் ஆகி ரேடிக்கல் க்ரோ ஆகும் ரூட் சிஸ்டமா, லிமியூல் க்ரோ ஆகும் ஷூட் சிஸ்டமா. ஓகே. நான் உங்களுக்கு நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் தந்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இம்பிபிஷன் ஆஃப் வாட்டர். செகண்ட் ஸ்டெப், சீடு ஸ்வெல் ஆகும். தேர்ட் ஸ்டெப் என்னது, ஒரு ஹெட்டிங்கோட தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுப்பேன். ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதுல வந்து கண்டிப்பா நான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஸ்டெப்ஸோடைய டாபிக்ஸ் கொடுத்துருவேன். சோ இது மூலமா உங்களுக்கு நீ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பசங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியலன்னா, ஏதாவது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பா உருவாக்கிப்பாங்க. அவங்களே உருவாக்கிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் இதுல வந்து நீங்க இப்போ நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துருவோம். உங்களோட ஒரே வேலை என்னது, படிக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க டைம். ஓகே. ஸோ 1 ஹவர் படிக்கிறதுல என்ன பண்ணணும், நீங்க 3 ஹவர்ஸா மாத்தணும். 1 ஹவர்லாம் பத்தவே பத்தாது. எக்ஸாம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. 4 மந்த்ஸ் தான் இருக்கு. 4 மந்த்ஸ்ல நீங்க டெய்லி 1 ஹவர் படிச்சா 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் நீங்க தூங்குறீங்கனாலும் அதுல வந்து 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர் தூங்குறீங்கனாலும் அதுல 16 ஹவர்ஸ் நீங்க வந்து இருக்கு. அதுல நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. சீடு கோட்டுடைய பர்ஸ்டிங் அண்ட் தென் எமர்ஜென்ஸ் ஆஃப் ரிமியூல். ஜஸ்ட் நான் ரீட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஆனா எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பயாலஜி. பயாலஜியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். டைரக்டாலாம் புக் எடுத்து டைரக்டா ஒரு லெசன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு அன்னவுன் லெசன் எடுத்து டைரக்டா புக் படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 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 பேஜ் புரிஞ்சாலும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு சுத்தமா புரியவே புரியாது. ஓகே. ஸோ தட்ஸ் வை கிளாஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஸ்டடி ரொம்ப ரொம்ப டஃப். ஓகே. அதுக்கு நீங்க ரொம்ப டெடிகேட் பண்ணி ஆகணும். கைடன்ஸ் இருந்தா இட் வுட் பி வெரி ஈஸி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெர்மினேஷனுடைய டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஜெர்மினேஷன் என்ன சொல்லி கொடுத்துட்டேன், ஜெர்மினேஷன் எப்படி ஆகுது அதோட ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன். 6 ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெர்மினேஷனுடைய டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷன். ஜெர்மினேஷன் கேன் பி ஆஃப், ஜெர்மினேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு எபிகிலியல், இன்னொன்னு வந்து ஹைப்போகியல். எபிகியல் அப்புறமா ஹைப்போகியல். ஸோ ஜெர்மினேஷன் பாத்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நான் சொல்றேன். ஜெர்மினேஷன் பாத்தீங்கன்னா வந்து எது வச்சு டிபெண்ட் ஆயிருக்கும்னா, ஹைப்போகோட்டைல் அப்புறமா எபிகோட்டைல் எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகுது அதான் டிபெண்ட். சொல்லி தரேன். ஹைப்போகோட்டைல்னா எபிகோட்டைல்னு சொல்லுறேன். ஜெர்மினேஷன் வந்து ஹைப்போகோட்டைல் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுதா இல்லனா எபிகோட்டைல் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுதா அது வந்து டிபெண்ட் பண்ணி. ஸோ எபிகியல் ஹைப்போகியல் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஏன் வந்துச்சுன்னா, ஹைப்போகோட்டைல் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுதா இல்ல எபிகோட்டைல் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுதா, எது ஃபாஸ்டா க்ரோ ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி 2 டைப் வந்து. ஸோ இந்த 2 டேர்ம் நான் வந்து உங்களுக்கு புதுசா சொன்னேன். என்னது, ஹைப்போகோட்டைல் அப்புறமா எபிகோட்டைல். ஹைப்போகோட்டைல்னா வந்து அது ஒரு ரீஜியன் மாதிரி. ரேடிக்கலுக்கும் காட்டிலிடனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், ஒரு ரீஜியன். நடுவுல இருக்கிற அந்த பார்ட் பேரு தானே சொல்லுவாங்க ஹைப்போகோட்டைல் சொல்லுவாங்க. இது ரேடிக்கலுக்கும் காட்டிலிடனுக்கும் இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவாங்க, ஹைப்போகோட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இப்போ எபிகோட்டைல் பாத்தீங்கன்னா வந்து காட்டிலிடனுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸ் எபிகோட்டைல் சொல்லுவாங்க. ஸோ ரேடிக்கலுக்கும் காட்டிலிடனுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ஹைப்போகோட்டைல்னு சொல்லுவாங்க. அதுவே காட்டிலிடனுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸ வந்து எபிகோட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எபிகியல் ஜெர்மினேஷன் வந்து பார்க்கலாமா? இதுல என்ன ஆகுனா வந்து காட்லிடன் இருக்குல்ல, சாயிலுக்கு மேல வரும். காட்லிடன் வந்து இட் கம்ஸ் அபவ் தி சாயில். இது ஏன் நடக்குதுன்னா ஹைப்போகோட்டைல் இருக்குல்ல, ஹைப்போகோட்டைல்னா என்னது? ஸ்பேஸ் பிட்வீன் ரேடிக்கல் அண்ட் பிலிமியூல் இது எலாங்கேட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். நான் அப்படியே வாயால சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ இதுதான் வந்து ரேடிக்கல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து காட்லிடன் வச்சுக்கோங்க. பிளாக் கலர்ல வரைகிறேன். ஆக்சுவலி இது பாட்டம்ல வரும், சாரி. நான் வரையும் போது கொஞ்சம் சைலண்ட் ஆயிருவேன். ஓகே, அப்பதான் ஐ கேன் ஃபோக்கஸ். இது வந்து காட்லிடன். ஒரே ஒரு காட்லிடன் வரையுதுன்னா இப்போ இந்த காட்லிடனுக்கும் இந்த காட்லிடன், இதுதான் காட்லிடன். சி சின்னு மென்ஷன் பண்றேன். இதுதான் வந்து ரேடிக்கல் ஆர். இந்த சிக்கும் ஆருக்கும், காட்லிடனுக்கும் ரேடிக்கலுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க? ஹைப்போகோட்டைல். என்ன சொல்லுவாங்க? ஹைப்போகோட்டைல். இப்ப என்ன ஆகும்னா இந்த ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஹைப்போகோட்டைல் இந்த நடுவுல இருக்க ஸ்பேஸ் க்ரோ ஆனா என்ன ஆகும்? இந்த காட்லிடன் அப்படியே மேல வர ஆரம்பிக்கும், சாயிலுக்கு மேல. புரியுதா உங்களுக்கு? ரேடிக்கல் இருக்கு, கீழே வந்து ஹைப்போகோட்டைல் இருக்கு, அதுக்கு சாரி காட்லிடன் இருக்கு, அதுக்கு கீழே ஹைப்போகோட்டைல் இருக்கு, அதுக்கு கீழே ரேடிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காட்லிடன், செகண்ட் ஹைப்போகோட்டைல், தேர்ட் ஒரு என்ன ஆகும்? ரேடிக்கல். இப்போ இந்த ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆக ஆக என்ன ஆகும்னா காட்லிடன் மேல அப்படியே புஷ் ஆகும், ரேடிக்கல் கீழே புஷ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆக ஆக காட்லிடன் கம்ஸ் அபவ் தி கிரவுண்ட். கரெக்டா? புஷ் பண்ணும் மேல அப்படியே. சோ காட்லிடன் அப்படியே மேல வரும். மேல வந்து என்ன ஆகும்? காட்லிடன் வந்து ஒரு புது ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். நான் சொல்லியிருக்கேன், காட்லிடனுக்குள்ள ஃபுட் ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சோ காட்லிடன்ல இப்போ ஜெர்மினேட் ஆயிடுச்சு என்ன ஆகும்? காட்லிடன்ல இருக்க அந்த ஃபுட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி எம்பிரியோட நியூட்ரிஷனுக்கு போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் லீஃப். அந்த ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து குரோ ஆகும். புது பிளான்டோட ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து குரோ ஆகும். புரியுதா? சோ இதோட எக்ஸாம்பிள் தான் எபிக்ளியல் ஜெர்மினேஷன். நான் என்ன சொன்னேன்? காட்லிடனுக்கும் ரேடிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் ஹைப்போகோட்டைல் அப்படின்னு சொன்னேன். இந்த எபிகியல் ஜெர்மினேஷன்ல ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆகி என்ன ஆகும்னா காட்லிடனை சாயிலுக்கு அபோவ் வந்து கிரவுண்டுக்கு அபோவ் வந்து க்ரோ ஆகும். உள்ள புதைச்சிருப்போம், அந்த கிரவுண்டுக்கு மேல வரும், சாயில விட்டு மேல வரும். மேல வரும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். Okay? ஒரு புது பிளான்டோட ஃபர்ஸ்ட் லீஃப் அப்படியே வந்து அந்த புது பிளான்ட்டும் க்ரோ ஆகும். ரேடிக்கல் ரூட்டா மாறிடும், பிளிமியூல் வந்து ஷூட்டா மாறிடும். Okay? தான் வந்து எபிகியல் ஜெர்மினேஷன். இது வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து எபிகியல் ஜெர்மினேஷன் நடக்கும்னு. கேஸ்டர், அப்புறமா தமிழ்ல எனக்கு கரெக்டா தெரியல அதோடைய பேரு, இரண்டி சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. செகண்ட் ஒன் நீம், தேர்ட் ஒன் பீன். ஸோ கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் திக்கா இருக்கும் அது. கேஸ்டர் ஆயில் நிறைய டைஜஷனுக்கு எய்டு, இட்ஸ் எய்டு ஃபார் டைஜஷன். டைஜஷன்லாம் இது நிறைய ஹெல்ப் பண்ணும். கேஸ்டர் ஆயில், நீம் ஆயில், அண்ட் தென் நீம் அண்ட் தென் பீன்ஸ். இது மூணுத்துல என்ன நடக்கும்? எபிகேல் ஜெர்மினேஷன் வந்து நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல இந்த காட்லிடன் வந்து புது லீஃபா கிரீன் கலர்ல மாறி இது ஒரு புது லீஃபா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அப்புறமா வந்து அதுல இருந்து பிளிமியூல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் சொன்னேன் காட்லிடன் வந்து கிரவுண்டுக்கு மேல வந்து ஹைப்போகோட்டைல வந்து
புஷ் பண்றதுனால காட்லேடன் கிரவுண்டுக்கு மேல வந்துடும். அது கிரீன் கலர்ல மாறிடும். புது லீஃபா ஃபர்ஸ்ட் லீஃப் ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் லீஃப் லீஃப் மட்டும் வந்தா போதுமா? இல்ல, அதுல இருந்து ஷூட் ஸ்டெம் வரணும். அங்க இருந்து பிளிமியூல் ஸ்டார்ட் பண்ணிடும் அதோடைய ப்ராசஸ். அந்த பிளிமியூல் வந்து ஷூட் சிஸ்டமா. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் பாத்தீங்கன்னா ஹைப்போகியல் ஜெர்மினேஷன். ஹைப்போகியல் ஜெர்மினேஷன் என்ன ஆகும்னா காட்லேடன் வந்து அண்டர் கிரவுண்ட்லயே தான் இருக்கும். ஹைப்போகியல் ஜெர்மினேஷன்னா வந்து ஹைப்போகோட்டல் க்ரோவே ஆகாது. புவர் growth ஆஃப் ஹைப்போகோட்டல். ஹைப்போ growth க்ரோ ஆகலைன்னா காட்லேடன் மேல வருமா? சாயிலுக்கு மேல வரவே வராது. அப்படியே சாயிலுக்கு உள்ளே தான் இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். அங்க இருந்து என்ன ஆகும்னா பிளிமியூல் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ஷூட் சிஸ்டமா ஆகும். ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆகாதனால என்ன ஆகும்னா ரேடிக்கல் அப்படியே ஆக்சுவலி எபிகோட்டைல் க்ரோ ஆகும். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன், எபிகோட்டைல் வந்து இதுதான் வந்து காட்லிடன் வச்சுக்கோங்க. இதுதான் காட்லிடன் வச்சுக்கோங்க. காட்லிடனுக்கு இருக்கிற மேல இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து என்னது எபிகோட்டைல். இதுதான் வந்து எபிகோட்டைல். இதுதான் எபிகோட்டைல். இந்த எபிகோட்டைல் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். எபிகோட்டைல் க்ரோ ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே இந்த காட்லிடனை கீழே புஷ் பண்றோம். சோ அது அண்டர் கிரவுண்ட்லயே தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் இன் தி அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்ட்லயே இருந்து அங்கிருந்து பிளிமியூல் ஸ்டார்ட் ஆகி அது வந்து ஷூட் சிஸ்டமா மாறும். ஓகே. ஸோ மெய்ஸ் ரைஸ்ல எல்லாம் வந்து ஹைப்போகியல் ஜெர்மினேஷன். எபிகியல் ஜெர்மினேஷன்னா காட்லேடன் வந்து கிரவுண்டுக்கு மேல வந்து அது ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணி பிளிமியூல் வந்து அது ஷூட் சிஸ்டமா ஃபார்ம் ஆகும். ஹைப்போகியல்லாம் வந்து காட்லேடன் அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கும். எபிகியல்ல வந்து ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆகும். ஹைப்போகியல்ல வந்து எபிகோட்டைல் க்ரோ ஆகும். மார்க் பண்ணலாம். சோ எபிகியல்னா என்னது? சோ எபிகியல் ஜெர்மினேஷன் என்னது? இதுல ஹைப்போகோட்டைல் க்ரோ ஆகி காட்லேடனா காட்லேடன் கம்ஸ் அபவ் தி கிரவுண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் தி இது கிரீன் கலர்ல மாறி ஒரு ஃபர்ஸ்ட் லீஃபா ஃபார்ம் ஆகும். ஓகே. எக்ஸாம்பிள் கேஸ்டர் நீம் பீன் அந்த பிளிமியூல் அப்படியே ஃபார்ம் ஆகி ஷூட் ஆகும். ஹைப்போகியல் ஜெர்மினேஷனா வந்து இதுல ஹைப்போகோட்டைலோட growth-ஏ இருக்காது. எபிகோட்டைலோட growth இருக்கும். எபிகோட்டைல் வந்து காட்லேடனுக்கு மேல இருக்கும். அது காட்லேடனுக்கு மேல இருக்கிறது என்ன ஆகும்? அப்படியே கீழே வந்து அதை தள்ளி விடும். அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கும். எமியூல் வந்து இதுல இருந்து எமர்ஜ் ஆகி சாயிலுக்கு மேல வந்து அது ஷூட் சிஸ்டமா மாறும். எக்ஸாம்பிள் மெய்ஸ் அண்ட் ரைஸ். சோ இது வரைக்கும் சீடு பார்த்தோம், சீட்ல டார்மென்சி பார்த்தோம், ஜெர்மினேஷன் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் பார்த்தோம், ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் பார்த்தோம். கரெக்டா? இப்போ வந்து நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம். சாரி, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகே. 1 minute, எனக்கு 1 minute டைம் தாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தேர் டைட் ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல், அவங்க ரெக்கார்டட் கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்க. ஸோ மேபி வந்து வீக்லி சம் டேஸ் வந்து உங்களுக்கு டைட் ஷெட்யூல் இருக்கலாம். சில டேஸ் வந்து யூ கேன் பி ஃப்ரீ. அந்த டைம்ல நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண ட்ரை. ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ குட் ஃபார் தம். ஓகே. யாரெல்லாம் ரெக்கார்டட் கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்காக இது சொல்றேன். மேக்ஸிமமா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்பதான் வந்து நீங்க இன்னும் உங்களுக்கு பேக்லாக் வந்துகிட்டே இருக்காது.
சோ நான் வந்து இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளைக்கு நான் படிச்சுக்கிறேன், நாளைக்கு நான் கிளாஸ கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து அது அப்படியே பைல் அப் ஆயிடும். ஓகே. நிறைய பேர் இதுல வந்து நீட் வந்து கூட எழுதுறீங்க. ஓகே. ஸோ நீட்லாம் எழுதணும்னா யூ நீட் டு டெடிகேட் 1 ஹவர்லாம் இல்ல, டெய்லி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி 15 ஹவர்ஸ் டே படிப்பாங்க. ஸோ 1 ஹவர் நம்ம படிக்கிறது, 15 ஹவர்ஸ் அவங்க படிக்கிறது. So அதுல எவ்வளவு ஒரு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதுல வந்து டெடிகேட் 15 ஹவர்ஸ் இருக்குன்னா அதுல 5 ஹவர்ஸ் வந்து பர் சப்ஜெக்ட் அவங்க கொடுப்பாங்க. 5 ஹவர்ஸ் ஃபார் பிசிக்ஸ், 5 ஹவர்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, 5 ஹவர்ஸ் ஃபார் பயாலஜி. லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, இத்தனை பண்ணுவாங்க. யாரெல்லாம் நீட் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்காக சொல்றேன். போர்ட்ஸ்க்கும் 10 ஹவர்ஸ் டே, 9 ஹவர்ஸ் டே படிப்பாங்க. ஸோ நீங்க படிக்கிற 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து இட் இஸ் நாட் எனஃப். அட் மேக்ஸ் மினிமம் 5 ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணும், பேலன்சிங் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் வேற கொஞ்சம் சப்ஜெக்டாவது வச்சிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வெரி இம்பார்ட்டன்ட். இட் நீட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ். டெய்லி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் மட்டும் படிச்சா போதாது, டெய்லி படிக்கணும். அப்புறமா லாஸ்ட் 1 மந்த்ல உட்காந்து படிக்கணும்னு நினைச்சா நீங்க யூ வுட் பி கொலாப்ஸ்டு. கொலாப்ஸ் ஆகி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி ப்ரெஷர் தான் அதிகமாகும். Okay? இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து பார்க்கணும். So vegetative reproduction in angiosperm. So first vegetative reproduction in angiosperm நான் ஸ்டார்ட் பண்றது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? இட்ஸ் அ டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இங்க நியூ பிளான்ட் வந்து பிளான்டோடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ல இருந்து க்ரோ ஆகும். கரெக்ட் தானே? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னது? ரீப்ரொடக்ஷன் த்ரூ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னா ஸ்டெம், ரூட், லீஃப், பட் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்டெம், ரூட், லீஃப், பட்ஸ்ல இருந்து ஒரு புது பிளான்டே க்ரோ ஆகுதுன்னா அதன்னு சொல்லுவாங்க வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே. Reproduction through vegetative parts of a plant is called the vegetative reproduction. வெஜிடேட்டிவ் பார்ட்னா நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஒரு பிளான்ட்ல நான் சொல்லியிருக்கேன், ஃபிளவர், சீடு, ஃப்ரூட் இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இதெல்லாம். ஃபிளவர் தவிர மத்த எங்க நடந்தாலும் அது என்னது? ரீப்ரொடக்ஷன் எங்க நடந்தாலும் அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருந்து ஒரு புது பிளான்ட் வரும். அந்த புது பிளான்ட் எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு தி பேரண்ட். குளோன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஒரு பிளான்ட் இருக்கு, அதுக்கு பிளான்ட் பக்கத்திலேயே வந்து இன்னொரு பிளான்ட் புதுசா நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகி அதுவும் க்ரோ ஆயிடுச்சு வச்சுக்கோ. ரெண்டுமே பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க பேரண்ட்ல இருந்து அந்த சைல்டு அந்த க்ரோ ஆகுதுன்னா, ஒரு சைல்டு பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா, பேபி பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த அந்த பேரண்ட்டுக்கு ரிசம்பிள் பண்ணும். பார்க்க அப்படியே இருக்கும் அச்சஸ் எல்லாம். ஓகே. அதனாலதான் அந்த குளோன்ஸ் சொல்லுவாங்க. சோ ஏன் வந்து அஹ், இது ரொம்ப ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல இது நடக்குதுன்னா, why is it so common in angiosperm பாத்தீங்கன்னா, இதுக்குன்னா நிறைய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் தான் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து மாடிஃபை ஆயிருக்கு. பார்த்தோம்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகே. சோ ஏன் இது மாடிஃபை ஆயிருக்குன்னா ஸ்டோரேஜ்க்காக, சர்வைவல்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் நான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ மாடிஃபை ஆகுது ஸ்டெம், ரூட், லீஃப்லாம் ஏன்? ஸ்டோரேஜ்க்காக, சர்வைவல்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னேன். அந்த பாயிண்ட் வந்து இங்க யூஸ் ஆகுது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே. ஆக்சுவலி இட்ஸ் வெரி காமன் இன் பிளான்ட்ஸ். ஸோ நிறைய பிளான்ட், நிறைய ஆன்டியோஸ்பர்ம்ல வந்து இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப காமனா இருக்கு. ஓகே. இது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதுல நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு பிளான்டோடைய பார்ட் நேச்சுரலா வந்து அதுவே டிட்டாச் ஆயிடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, ஒரு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெம் தான் இந்த ஒரு பிளான்டோடைய ஸ்டெம். இதுல ஒரு
ஒரு எம்பி ஒரு ஒரு புது பிளான்ட் ஒரு பட் வந்து க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அதுவே டிட்டாச் ஆயிடும். அது இப்ப சாயில்ல பட்டு அது ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகும். அது ஒரு புது ஸ்டெம்மா க்ரோ ஆகும். அது ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகும். ஓகே. ஸோ நேச்சுரலா அதுவே வந்து விழுந்து சாயில்ல அதுவே ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகுதுல்ல, அத நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. So a part of the plant which naturally gets detached and grows into a whole new independent plant. ஸோ ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பார்ட்ல இருந்து ஏதாவது ஸ்டெம் ரூட் லீஃப் பட்ல எதுல இருந்தோ ஒரு புது பிளான்ட் ஒரு சின்ன பிளான்ட் க்ரோ ஆகி அது வந்து நேச்சுரலா அதுவே விழுந்த சாயில்ல அது ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகுதுல்ல. நேச்சுரலா எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். இதுல நம்ம ஏதாவது கை வைக்கிறோமோ இல்ல அதுவே பண்ணிக்குது. அத நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த பார்ட்ல இருந்தா வந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகும்னா ஸ்டெம் ரூட் லீஃப் பட்டு சம்டைம்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கூட க்ரோ ஆகும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் லேட்டரா அதெல்லாம். ஸோ பிளான்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸை மாடிஃபை பண்ணிருக்கு. ரூட் லீஃப் பட் ஸ்டெம் எல்லாம் ஏன் ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக, ஹார்ஷ் கண்டிஷன்ல ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக. அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ஏதாவது அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால இது மாடிஃபிகேஷனே பண்ணுது. கரெக்டா? ஸோ இந்த சேம் மாடிஃபிகேஷன் வந்து ரீப்ரொடக்ஷன்ல கூட யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வந்து ஒன்னொன்னா படிக்கலாம். ஒரு ஆர்கனா வந்து ஒரு ஆர்கன்ல எப்படி க்ரோ ஆகுது, நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி க்ரோ ஆகுது, அதோடைய எக்ஸாம்பிள் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து ரீட் பண்ணலாம். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் angiosperm. Reproduction of new plants from the portion of the vegetative parts of a plant is very common and it's called vegetative reproduction. ஸோ நான் என்ன சொல்லணும்னா ஒரு பிளான்ட்ல இருந்து அதோடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ல இருந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அதை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னா ஸ்டெம் ரூட் லீஃப் பட்ஸ். இது மாடிஃபை ஆயிருக்கும். இந்த மாடிஃபைடு ரூட் லீஃப் பட் ஸ்டெம்ல இருந்தா வந்து ஒரு புது பிளான்டே க்ரோ ஆகும். இதெல்லாம் நேச்சுரல் சொன்னேன். நேச்சுரல் அப்புறமா வந்து இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வந்து புது பிளான்ட் க்ரோ ஆகுதுல, இட் இஸ் ஐடென்டிக்கல், இட் இஸ் க்ளோன் டு தி பேரண்ட். இல்ல நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா நேச்சுரல் மெத்தட்னா என்னதுன்னா ஒரு பார்ட்டோடைய சேம் அதே மாதிரி நடக்கும். அது நேச்சுரலா இட் இஸ் கெட்டிங் டிட்டாச் ஃப்ரம் தி பாடி ஆஃப் தி மதர் பிளான்ட் அண்ட் க்ரோஸ் இன்டு இண்டிபெண்டன்ட் பிளான்ட். ஸோ ஸ்டெம் ரூட் லீஃப் இல்லைன்னா வந்து அதுல இருந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகி அது வந்து கீழே விழுந்து அது வந்து ஒரு புது நேச்சுரலா அதுவே வந்து டிட்டாச் ஆகி அவங்க மதர்ல இருந்து அது ஒரு புது பிளான்டா க்ரோ ஆகுது. அது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டா? வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் படிச்சிருக்கோம். ஸ்டெம் லீஃப் ஃபோர்த் லெசன் ஃபிஃப்த் லெசன்ல அதுதான் வந்து நம்ம ஃபுல்லா டீடைல்டா படிச்சோம். ஓகே. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணது கூட நம்ம பார்த்தோம். ஃபுட் ஸ்டோரேஜ் அப்புறமா ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல. ஸோ இதுல கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டெம் மாடிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல அண்டர் கிரவுண்ட் இருக்கிற ஸ்டெம்ல எப்படி மாடிஃபை ஆகுதுன்னா இந்த காமனா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ஸ்வாலன் ஆயிடும், நல்லா உப்பி போயிடும். அப்புறமா வந்து அப்புறமா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோம் ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக. ஓகே. அந்த பட்ஸ் தான் வந்து ஒரு புது பிளான்டாவே க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோம் மாடிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹாரிசான்டல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இல்ல நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் பட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்கிற அந்த பட் இருக்கும், அந்த பட்ல இருந்து ஒரு புது ஷூட் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு புது பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் பார்த்தோம். கரெக்டா? அப்புறமா டியூபர் பார்த்தோம்.
அண்ட் தென் அதுல ஐ ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்கேன். அந்த ஐல இருந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகும் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? தென் பல்பு, ஆனியன், அந்த இருக்கிற அந்த சென்டர் வந்து ஒரு பட், அந்த சென்டர் பட் வந்து ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகும் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் காம், காம்ல வந்து ஒரு டெர்மினல் பட் இருக்கும். அந்த டெர்மினல் பட் ஒரு புது பிளான்ட்டா க்ரோ ஆகும் சொல்லியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ரைசோம்கான எக்ஸாம்பிள் ஜிஞ்சர், டியூபருக்கான எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, பல்பு வந்து ஆனியன், காம் வந்து ஜமீன் கத். ஓகே, சோ இதுல எல்லாம் பட்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைசோம்லயும் பட்ஸ் ஃபார்ம் ஆகும், டியூபர்லயும் ஐ ஐ சொல்லுவாங்க, பொட்டேட்டோ ஐ சொல்லுவாங்க, அதுவும் பட்ஸ் தான். பல்புலயும் பட்ஸ் ஃபார்ம் ஆகும், சென்ட்ரல் பட் இருக்கும், காம்லயும் பட் இருக்கும். இந்த பட்ஸ் தான் என்ன ஆகுது, இதுல ஒரு புது பிளான்டா க்ரோ ஆகுது. சோ எந்த மாடிஃபிகேஷன்ல எந்த பார்ட்ல எது க்ரோ ஆகுதுன்னு சொல்லி தெரியணும். ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்ல இருந்து தான் க்ரோ ஆகுது. ஓகே, இப்போ சபேரியல் மாடிஃபிகேஷன் நம்ம ஸ்டெம்லயே பார்த்தோம்ல. சோ அது பாதி கிரவுண்ட்ல இருக்கும், பாதி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும், பாதி வந்து மேல ஏருக்கு வந்திருக்கும். அதுதான் சபேரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் சொல்லி கொடுத்தோம். ஞாபகம் இருக்கு? ஆஃப்செட், சக்கர், பிஸ்டியா எக்ஸாம்பிள். ஆஃப்செட்டோட எக்ஸாம்பிள் பிஸ்டியா. அப்புறமா சக்கரோட எக்ஸாம்பிள் கிரைசாந்தமம். இதுவும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். ஸோ ஆஃப்செட்ல பாத்தீங்கன்னா வந்து அதோடைய டிப்ல இருந்து ஒரு புது பிளான்ட் க்ரோ ஆகும். சக்கர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி க்ரோ ஆகி, சின்ன ஷூட் மாதிரி க்ரோ ஆகி, அது வந்து அந்த மதர் செல்ல இருந்து வந்து சாயில்ல பட்டு டிட்டாச் ஆகி சாயில்ல பட்டு அது ஒரு புது பிளான்ட் ஆகும். ஆஃப் செட்ல என்ன ஆகும்? ஆஃப் செட்ல நான் என்ன சொன்னேன், ஒரு டிப்ல இருந்து க்ரோ ஆகும் ஒரு புது பிளான்ட். சக்கர்ல வந்து சின்ன ஷூட்டா மாதிரி மதர் பிளான்ட்ல இருந்து இட் கெட்ஸ் அவே ஃப்ரம் தி மதர் பிளான்ட், சாயில்ல விழுந்து அது ஒரு புது பிளான்டா க்ரோ. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் கிரைசாந்தமம், அப்புறமா ஆக்சுவலி மின்ட். சக்கரோட எக்ஸாம்பிள் மின்ட் ரொம்ப காமனா சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூபரஸ் ரூட். ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு போதும். ஓகே, ஸோ இதுல இன்னும் எவ்வளவு இருக்கு? ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ் ஒரு 1-2 லெக்சர்ஸ்ல வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 8 9 10, ஸோ 10th லெக்சர்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளான்ட் லெசன்ஸ் தான் இருக்குல்ல. என்னென்ன பிளான்ட் லெசன்ஸ் தான் இருக்கு நான் சொல்றேன். என்கிட்ட ஒரு சார்ட் இருக்கு. ஸோ கிங்டம் ஒனிரா புரோட்டிஸ்டா ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, இல்ல பிளான்ட் லெசன் நான் சொல்றேன் உங்களுக்கு. பிளான்ட் பேஸ் பண்ணி என்ன லெசன்ஸ்லாம் இருக்குன்னா, கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமாலியா, ரூட் சிஸ்டம். லெசன் நம்பர் 3 கிங்டம் பிளான்டே அனிமாலியா. லெசன் நம்பர் 6 ரூட் சிஸ்டம். லெசன் நம்பர் 7 ஷூட் சிஸ்டம். லெசன் நம்பர் 10 நைட்ரோஜன் மெட்டபாலிசம். லெசன் நம்பர் 11 போட்டோசிந்தசிஸ். லெசன் நம்பர் 12 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். அப்புறமா லெசன் நம்பர் 19 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த 6 லெசன் வந்து என்னது, பிளான்ட் பேஸ் பண்ணி. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அனிமல் பாத்தீங்கன்னா, லெசன் நம்பர் 2 கிங்டம் ஒனிரா புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை. அண்ட் தென் லெசன் நம்பர் 5 டிஷ்யூ அண்ட் அதர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெசன் நம்பர் 15 சர்க்குலேஷன் ஆஃப் பாடி fluid. லெசன் நம்பர் 17 coordination and control nerves and endocrine system. லெசன் நம்பர் 21 வரும். நம்ம படிக்கல இன்னும் அதை. ரீப்ரொடக்ஷன் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல். அதெல்லாம் வந்து என்னது, அனிமல் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறமா ஜெனட்டிக்ஸ் இருக்கு, அப்புறமா எக்காலஜி இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு வந்து சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். என்னென்ன லெசன்லாம் என்ன இம்பார்ட்டன்ட், பயாலஜி எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் செட் பண்ணேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் 2 கிளாஸ் நம்ம இந்த லெசன் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம ஒரு புது லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெய்லி படிங்க, ரெகுலரா படிங்க. ஸோ நிறைய பேர் நான் வந்து கேட்கும் போது நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க 1 hour 2 hour படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 1 hour 2 hour இஸ் நாட் எனஃப். மேக்ஸிமம் 3 hour per subject, மினிமம் 3 hour per subject.
3 hours for biology, 3 hours for physics, 3 hours for chemistry. ஸோ 9 hours a day கம்பல்சரி. ஸ்கூலுக்குலாம் வந்து நீங்க இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ் என்ன வயசுல இருந்து நீங்க படிக்கிறீங்க. ஸோ நீங்க ஸ்கூலுக்கு வந்து போகும்போது என்ன பண்ணுவீங்க, டெய்லி 10 hours ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்பெல்லாம் நீங்க வந்து அதை 10 hours நீங்க இது பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு 1 hour படிக்கவே கஷ்டமா இருக்கு, 1 hour படிக்கவே வந்து டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஹேபிட். ஸோ அந்த படிக்கிற ஹேபிட்டை நீங்க வந்து லீவ்ல எல்லாம் விட்டுருப்பீங்க. அதனால டு பிக்கப் இட் உங்களுக்கு டஃப்பா இருக்கு. ஓகே, ஸோ மினிமம் 3 hours படிங்க, டைமர் வச்சு படிங்க. ஓகே, ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. அதுல டெய்லி டே 1, சண்டே விட்டுருங்க, மண்டேல இருந்து டே 1 வச்சுக்கோங்க. ஸோ டே 1 டேட் எழுதுங்க, டே 1 போட்டு டேட் எழுதி அண்ட் டே 1 போடுங்க, டேட் எழுதுங்க, உங்களுடைய நேம் எழுதுங்க, சப்ஜெக்ட் எழுதுங்க, எழுதி உங்களுடைய டைமர் போன்ல வந்து கிளாக் இல்லைன்னா அலாரம்ல வந்து டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டைமர்ல ஸ்டாப் வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸ்டாப் வாட்ச்னு இருக்கும், அதுல நீங்க அந்த ஆன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்களோ அதை படிச்சு எப்போ நீங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபுல் டே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்களோ அதை போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து அதுல அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கான டெய்லி டாஸ்க். இதுதான் டெய்லி டே 1 மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மண்டேல இருந்து டெய்லி நீங்க அப்லோட் பண்றீங்க. அது நீங்க 10 minutes படிச்சாலும் ஒரு நாளுக்கு நீங்க கிளாஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கிளாஸ் 1 hour இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 1 hour தவிர என்னென்ன படிக்கிறீங்களோ 1 hourக்கு அப்புறம் வீட்டுல என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே டைமர்ல நீங்க இது பண்ணிக்கோங்க. எவ்வளவு டைம் படிக்கிறீங்களோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு கண்டிப்பா அனுப்பணும். ஓகே, கண்டிப்பா அனுப்பணும். நான் டெய்லி வந்து உங்ககிட்ட கேட்பேன். ஸோ யாரெல்லாம் அனுப்பலையோ டெய்லி அனுப்பணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்பதான் நீங்க வந்து இன்னும் வந்து நீங்க இப்படியே வந்து இருந்தீங்கன்னா யூ வில் நாட் இம்ப்ரூவ். ஓகே, இது வந்து ஒரு கம்பல்சரி டாஸ்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க கண்டிப்பா வந்து முடிக்கணும். புரியுதா? மண்டேல இருந்து டேட்டு, டைமு, கமெண்ட்ஸ் இருக்குல்ல, கமெண்ட்ஸ்ல போய் பண்ணுங்க. ஸோ டேட்டு, டைமு இல்லைன்னா ஆஸ்க் டவுட்ல போய் பண்ணுங்க. டேட்டு, டைமு, நேமு, சப்ஜெக்ட், தி ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தி டைமர், ஸ்டாப் வாட்ச். ஃபர்ஸ்ட் டே 1 hour படிப்பீங்க, செகண்ட் டே 1 hour 10 minutes படிப்பீங்க. அந்த 10 minutes கூட எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா, அது ஒரு ப்ராக்ரஸ் தான். ஓகே, ஸோ மண்டே வந்து யூ ஷுட் கண்டிப்பா வந்து நீங்க அதை வந்து எனக்கு அனுப்பிதான் ஆகும். 1 day இல்ல, டெய்லி. ஏப்ரல் எக்ஸாம் முடியிற வரைக்கும் எனக்கு வந்து அது உங்களுக்கு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா கூட நீங்க டைப் பண்ணியாச்சும் அனுப்புங்க. நான் இன்னைக்கு 1 hour 30 minutes படிச்சேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க, ஸ்கிரீன்ஷாட் முடியலன்னா கூட. ஓகே, ஸோ வில் யூ ஃபாலோ தட்? எஸ், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க. லெக்சரை நேத்து லெக்சரை வந்து இன்னைக்கான லெக்சரை மெமரைஸ் பண்ணுங்க. நேத்து லெக்சரை ரிவைஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.